ஹாய் ஹலோ வணக்கம் லவ்லீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்ஸ் வேர்ல்ட் சன் கிங்ஸ் தான் மீ. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என் மேலே தான் தப்பு. ஸோ ஹோபியோட இது போட்டதால் கொஞ்சம் ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டு ஸோ இத்தனை நாள் ஆயிடுச்சு வீடியோ போட. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு சம் ப்ராப்ளம்ஸ்னால வீடியோ போட முடியல. ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ட்ரீம்குள்ளே போடலாம். ஸோ ஹோப் இது டான்ஸ் பிரதர் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஹெட்செட் போட்டுக்கோங்க, பட் ஃபீல் பண்ணி கேளுங்க. இனிமேல் 18+னால் கொஞ்சம் கம்மியாக தாண்டா வரும். ஓகேயா? ஸோ போன பாட்டு எதோட விட்டோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ போன பாட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ போன பாட்டு எதில் விட்டுருப்பேன்னா உங்களுக்கு ஹோபிக்கு கொஞ்சம் அப்படி இப்படி நடந்திருக்கும். ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அவனே பார்த்துட்ருப்பீங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, கடன்ட்டு ஒரு 1/2 ஹவரில் எல்லாம் முடிஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே மூச்சு வாங்கிட்டு படுத்துட்ருப்பீங்களா? உங்களுக்கு செம்மையாக வலிக்குது போல், அழுதுகிட்டே படுத்துட்ருக்கீங்க. என்னாடி யானூர ஒன்றும் இல்லை. இல்லையே, கண்ணில் தாரையாக ஊற்றுது. என்னாச்சு? வலிக்குது டேடி. வலிதா? சரி, நான் தான் பண்ணவான்னு கேட்டேன். நீயும் வேணானே சொல்ல, அதான் கொஞ்சம் ஹெவியாக போயிடுச்சுடி. சாரி. என்ன? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகல, பயமாக இருக்குது. அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு ஒரு கால் வரும். எடுத்து பார்த்தா நம்ம ஜங்குக் ஹோபி ஜங்குக் பண்ணுறான். எடுத்து பேசுடி, பயந்து சாவாத. எனக்கு பயமாக இருக்கு. எடுத்து பேசு. ஹலோ, என்னடி இன்னும் காணோம்? எவ்வளோ லேட் ஆகிற? போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஜங்குக் வரேன், வீட்டுக்கு தான் வரேன். என்ன ஏன்னிட்டெல்லாம் பேசுகிற? ஏ ஆலியா, நீ சேஃப் தானே? ஆஹா, சேஃபாக தான் இருக்கேன். சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வா. வரேன். எங்கே இருக்க நீ இப்போ? ஹோபி எங்கே இருக்கேன்னு கேட்குறான். ஹோட்டலில் இருக்கேன்னு சொல்லு. ஜங்குக் ஹோட்டலில் இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன், வந்துடுவோம். ஓ, ஹோபி எங்க? குரலே காணும். எதிர்க்கு தான் சாப்பிட்டுருக்காரு. ஸோ அவன் அப்படியே உங்கள் நெக்லெல்லாம் கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவனை நோஸை வச்சு உங்கள் நெக்கில் ரப் பண்ணிகிட்ருப்பான். உங்களுக்கு அது வேறு ஒரு பக்கம் கூசம். ஆமாம், சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஹோபி. ஏ ஆலியா. சொல்லு ஜங்குக். ஹோட்டலில் தானே இருக்க? ஆமாம், ஹோட்டலில் தான். சாப்பிட்டோம், முடிச்சுட்டு வருவோம். சரி, சீக்கிரம் வா. சரி ஜங்குக். அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் ஃபோனை வச்சுட்டு இப்போது ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஹோபி வண்டியை ஓட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வராரு. ஸோ உங்களை வீட்டில் விட்டுட்டு அவர் சரி நானும் வெளியே போகிறேன், நைட் தான் ஆகும் வரத்துக்கு. நீ உள்ள போ. எனக்கு பயமாக இருக்குது ஹோபி. ஜங்கு கேட்டால் என்ன சொல்கிறது? எதுனா சொல்லி சமாளிடி, உனக்கு பொய்யா சொல்ல தெரியாது. ஹோபி ஒன்றும் இல்லடி, எதுனா சொல்லி சமாளின்ன. சரி. ஸோ அப்படியே நீங்களும் பயந்துட்டே உள்ளே போவீங்களா? ஹாலில் தான் நம்ம ஜங்குக்கு உட்காந்துட்டு ஃபோன் பேசிகிட்ருப்பான். ஓகே சார், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எதுனா சின்ன வேலை தானே, 4-5 மணி மட்டும் போயிட்டு வந்துடுவோம். நோ ப்ராப்ளம். ஓகே சார். ஓ தேங்க்யூ. ஓகே சார், பாய். ஏய் நில்றி. ஜங்குக் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன் ஒரு மினிட் டல்லாக இருக்க?
ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்னு கேட்டேன். அப்படி சொல்லிட்டு கிட்ட வருவான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, நீங்கள் போடுற ட்ரெஸ் வேறு ரொம்ப பிளாக் கலரில் ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஹோபி பண்ண ஹிக்கீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குமா, உங்களுக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் அவன் முன்னாடி நிற்கிறதுக்கு. அவன் வேற பார்த்துட்டான். பார்த்தவொடனே சொல்கிறேன்னு ஏறுது நடிதெல்லாம். அது ஜங்குக்கு அது என்னதுலாம் கேட்டேன். அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து உங்கள் கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு உங்கள் காதுக்கிட்ட வந்து கேட்குறான் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு. ஜங்கு ப்ளீஸ் கையை விடு ஜங்கு, வாடி மேலே வா அப்படி சொல்லிட்டு உங்களை கையை பிடிச்சி தரன்னு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஜங்கு கீழே ஜங்கு வலிக்குது கையை விட. மூடிட்டு வா விடு ஜங்கு. நில்றி என்னடி இதெல்லாம் இதெல்லாம் என்னதுன்னு கேட்டேன். அவன் அப்படியே உங்கள் ஸ்லீவில் கொஞ்சம் இறக்கிட்டு அப்படியே கொஞ்சம் செஸ்ட் கிட்டலாம் அப்படியே இறக்கி பார்க்குறான். பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி ஹிக்கி மார்க்ஸாக இருக்குது. என்னடி இதெல்லாம் என்ன கிளவு பண்ணிட்டு வந்திருக்கேன். ஜங்கு சொல்கிறது கேளு ஜங்கு. யோ நடி பண்ணிட்டு வந்த என்னதெல்லாம். ஜங்கு நான் சொல்கிறது கொஞ்சம் மலமாக கேளு. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவரு மட்டும் சொல்லாதடி. அவன் என்னடி பண்ண உன்னை நடி பண்ணான் சொல்லித்தோல. ஜங்கு நீங்கள் இப்படி பண்ணிட்டு வந்ததில்ல அவனுக்கு ஒரு மாதிரி குரலே வரல, அடைக்குது. சொல்றி என்னடி இதெல்லாம். ஜங்கு நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ப்ளீஸ் கொஞ்சம் என்ன நம்பு. நான் சொல்கிறத கேள. போறடி வானா எனக்கு வெறியாகுது. இதெல்லாம் நடந்துச்சாடி சொல்லி தொலைடி. ஜங்கு சாரி ஜங்கு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு அவன் காலில் விழுந்து அப்படி அழுகிறீங்க. அவனுக்கு ஐயோ போச்சியலான்ற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு அந்த ஒரு டோர் பக்கத்தில் சாஞ்சிட்றான். அவன் ஹெட் அப்படியே பேக்கை இது பண்ணிவிட்டு கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. ஜங்கு நீங்கள் அப்படியே அவன் காலுக்கிட்ட வந்து உக்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு அவனையும் கெஞ்சிட்ருக்கீங்க. ஜங்கு என்ன நம்ப ஜங்கு, நீ இன்னும் முன்னாடி ஆகணும். சரி இவ்வளோ லேட்டாக வரும்போதே நான் யோசிச்சிருக்கணும். இப்படி எங்கள் அப்பன் கொடுத்துட்டு போன குலதெய்வத்தை இந்த மாதிரி நாசமாக்கிட்டு உக்காந்துருக்கேன். என்னடி இது, உனக்கு எங்கடி போச்சு அறிவு? நான் எதுவும் பண்ணல ஜங்கு, என்ன மன்னிச்சிரு. யாருமே கூட இல்லை. அந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பழி வாங்க போகணுன்னு பார்த்தா அவன் என்ன மனுஷா இப்படி ஆக்கிட்டான். நான் என்ன பண்ணட்டும் சொல்லு ஜங்கு நீயே. நினைக்காத. இல்லை நான் போகிறேன். பாரு ஆனாண்டி முன்னாடி இனிமே வந்துடாத ஜங்கு சாரி. இதுக்கு மேலே என் மூஞ்சில் மட்டும் முடியாத அப்படி சொல்லிட்டு அவன் நேராக அப்படியே வெளியில் போயிடுறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் போகும். நீங்கள் ஜங்குக் 2 பேருமே பேசிக்கல. ஹோபியும் இந்த 1 வீக்காக வீட்டுக்கு வந்திருக்க மாட்டார். ஸோ இன்றைக்கி தான் வராரு. ஸோ உள்ளே வந்தோடனே ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. ஜங்குக் அப்படி கோமாயிடுச்சு வெளியே போயிடுறான். ஜங்குக் சொல்லுங்க என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்க.
ஆலியாங்க இப்போ எதுக்கு அவளை கேட்குறீங்க? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும், கிட்ட வராத. வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ. நீ நடந்துக்கிறியா முதல்ல? ஏயா நீ முதல்ல நடந்துக்கிறியாடா? நான் பண்ணி வச்சிருக்கேன் நீ அவளை. நான் என்னடா பண்ணேன்? வீட்டு போய் கேளு என்ன பண்ணேன்னு. யோ இந்த மாதிரிலாம் பேசிட்டு வாய் கூசலையாடா? இல்லையே கூசலையே. இங்கே பாரு, தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஏண்டா அவ விருப்பமில்லை தான் பண்ண நினச்சிட்ருக்கியா நீ? ஊசி இடம் கொடுக்காம நூல் உள்ளே போவாதில்ல. போ அவட்ட போய் நீயே கேளு. சே எனக்கு அசிங்கமாலாம் இல்லை, ஏன்னா பேசுவேன். நான் வந்து அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டு நினச்சேன்னா அது தப்பு. 2 பேரும் சேர்ந்து பண்ணோம் அது தப்ப. போடா அப்படி சொல்லிட்டு ஹோபி உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே உங்களை தான் தேடுறாரு. ஸோ இப்போது அக்னி நிவி கிவிலாம் அப்படியே ஹாலில் உட்காந்துருப்பாங்களா? அப்பா எப்போ வந்தீங்க? இப்போதாம்மா. என்ன 3 பேரும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, இந்த 1 வீக் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். லவ் யூப்பா. லவ் யூ டூ. அப்படி சொல்லிட்டு 3 பேர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் எப்போ தான் மேலேருந்து கீழே இறங்கி வருவீங்களா? அக்னி எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? ஏய் ஆலியா இங்கே வா. இல்லை ஹோபி இங்கே வா. சொல்லுங்க. என்ன டல்லாக இருக்கேன்? அப்பா அவளுக்கு 2-3 நாளாக சமைச்சு வரும். இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்கா. ஜுரமாடி? ஜுரமா? ஆமாம். சரிப்பா, நீங்கள் ஆலியாக்கிட்ட பேசுங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்டடீஸ்லாம் இருக்குது, நான் மேலே போய் படிக்கிறேன். இல்லை அக்னி இல்லைப்பா இருக்கட்டும், நீங்கள் பேசுங்க. நிவி கிவி பாப்பலாம். ஏய் என்ன இப்போ பா ப்ளீஸ், எங்களுக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்ருக்கீங்களா? பேசுங்க, நான் மேலே போகிறேன். அப்படி சொல்லிட்டு அவளுங்க 3 பேரும் மேலே போயிடாளுங்க. ஸோ இப்படியே நீங்கள் ஹோபி அது என்ன புதுசாக ஹோபிலாம் டாடி தண்டி கூப்பிடுவேன். இல்லை இது வீடு. ஓ அப்போ தனியாக இருந்தால் கூப்பிடுவேன். இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நான் ஹாட் வாட்டர் தான் குடிக்க வந்தேன். நான் ரூமுக்கு போகிறேன். ஏய் இல்லைரே ஹோபி அது நாடி. என்னாச்சு? என் மூஞ்ச பார்த்து பேசுடி. ஒன்றும் இல்லை அது. ஏய் சரி சாரி, கத்தலை. வா ரூம் போகலாம். இல்லை வா. இல்லை அது ஹோபி ப்ளீஸ் உட்கார். அப்படி சொல்லிட்டு உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு ஏய் எப்படி அக்னிக்கு நீ விக்கல தானே எப்படி தெரியும்? அவள் அதே சொல்லலை, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும், அதுதான் மெயின் பண்ணிட்டு போகிறான், வேற எதுவும் இல்லை ப்ளீஸ். இது நடந்ததுலாம் தெரியாது. ஆனால் ஜங்குக்கு தெரியும் போலையே. கொல்லி வம்பல் தான். அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் அவனை எதுவும் பண்ணிடாதீங்க ஹோப்பி. ஹே நான் ரெடி பண்ண போகிறேன் அவனை. நம்ம 2 பேருக்குள்ளேயே தடையாக இருந்தவன் உங்கள் அப்பா மட்டும்தான். அவன் போய் சேர்ந்துட்டான்டி, கவலையே இல்லை. ஏய் அழாத, தயவு செய்து இந்த அழு. என்னை அழுதா புரியாது, அழுவாத. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணலாமா? சரியா போயிடும். இல்லை ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ்,
எனக்கே சுத்தமாக உடம்பு முடியல. ப்ளீஸ். சரி வா வந்து படுத்துவோ. இருக்கட்டும். ஏய் பாடி. ஸோ இப்போ அப்படி இந்த சைடு ஜங்கு. ஹலோ, எங்கடா இருக்க? கொஞ்சம் எடுத்து வாயேன். ஏய் வாடா வான்றல்ல. சரி அப்படி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். அப்போ கரெக்டாக இன்னொரு கால் நம்ம ஜங்குக்கு வரும். ஹலோ ஹலோ, யார் பேசுகிறா? நேவி. என்ன நேவி, என்ன பண்ணுற? அது என்னது? வாட்ஸ்அப்லையா? பார்த்துட்டியா? நான் காலையில் அனுப்புனேடி. இப்போ தான் உனக்கு வந்து சேர்ந்துச்சேன். என்ன இல்லை, நான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போதான் வாட்ஸ்அப் பார்த்து. ஜங்கு என்ன ஜங்கு கதெல்லாம் என்னன்னு தெரியலையாடி. அழகான ஃபிகரு குளிக்கும் போது எடுத்த வீடியோ நல்லா இருக்குல்ல? எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ, அப்புறம் கிவி, அப்புறம் அக்னி. இதுவும் வீடியோ. அந்த வீடியோ என்கிட்ட இல்லை. அந்த 2 வீடியோவும் என் 2 அண்ணனுங்கிட்ட இருக்கு. அவனுங்க காட்டுவானுங்க. எனக்கு வாங்கிட்ட மட்டும்தான் டீலு. இல்லை ஜங்கு, எனக்கு பயமாக இருக்கு. ப்ளீஸ் அந்த வீடியோ டெலீட் பண்ணிடு. டெலீட் பண்ணுமா? அப்போது நான் என்ன சொன்னாலும் கேட்குறியா? நான் என்ன சொன்னாலும் கேட்குறியா? கேட்குறேன். நல்லது. நாளைக்கு காலைல 10 மணிக்கு ரெடியாரு. நம்ம ஊரெல்லாம் சுற்றிட்டு ஜாலியாக ஒரு மேக் அவுட்டை போட்டு அப்புறமா உன்னை வீட்டில் திரும்ப விட்டுறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லடி. எங்களுக்கு என்ன பேசுகிற? உன் ஃப்ரெண்டுன்னு நினச்சி தானே நல்லா பழகுனேன். இப்போ இப்படி வந்து நிற்கிற. நீ பண்ணுறது ரொம்ப தப்பு. ஹே, உங்கள் ஒப்பம் பண்ணுறது நியாயமா? உங்கள் ஒப்பம் பண்ணுறது நியாயமா? தவிக்கணும்டி. யாரில் அவன் எப்படி அவன் பண்ணானோ அந்த மாதிரி நீங்களும் தவிக்கணும். வந்து சேர சரியா? வைக்கிறேன். ஜங்கு ப்ளீஸ் ப்ளீஸ் வைக்கிறேன். நிவி. என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி அழுதுட்ருக்க? ஒன்றும் இல்லை. ஏய் என்ன இவ்வளோ பயப்படுற? ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நான் வரேன், ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு செம்மையாக அழுகிறா. ஸோ கிவியும் ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுறா. ஸோ இப்போ அப்படியே நைட் ஆகும். அப்பா வாக்னி, அப்பா நாளைக்கு காலையில் நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறேன். வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், சரிங்களா? ஏன் என்ன திடீர்னு? அது அது ஒன்றும் இல்லைப்பா. அவள் ஒரு மாதிரி லோன்லியாக இருக்குன்னா, ஸோ தட் நான் போகணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓ சரி. நேவிக்கு வேணாம் தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்கப்பா. நான் போகவா? போ, பத்திரவண்ணா, தூங்கு. சரிப்பா. ஏய் ஒரு நேரம் கதவு பின்னாடி ஒழிச்சிட்ருப்ப, வெளியே வா. அப்படி சொல்லிட்டு நம்ம ஹோபி தான் உங்களை கூப்பிட்றாரு. ஏன்னா அக்னி வரான்ட்டு உங்களை கதவு பின்னாடி நிற்க வச்சுருப்பாரு. ஸோ உங்களை கிஸ் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அதனால்
ரூமுக்கு போட்டுமா? ஏன்டி தங்குவோம்? இன்றைக்கி நைட் நம்ம 2 பேரும் மேட்ரு, அதுங்களும் போகிறேன்ற நல்லா இருக்காதுல்ல. வா கிட்ட வா. ஓபி ப்ளீஸ். ஸோ இப்படியே வெளியில் அக்னி வந்திருப்பா இல்லையா? ஸோ அப்படின்னு நம்ம தயங்கு அவள் மறைச்சிட்டு நிற்கிறான். நாடி சொல்லிட்டியா நாளைக்கு உங்கள் ஒப்பங்கிட்ட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தயம். நல்லது. அப்போ காலைல கிளம்பலாம்ல? போய் பட்டு தூங்கிட்டு போடி விடு. போ இது போ. பரவாயில்ல, சொல்கிற பேச்செல்லாம் கேட்குற. இப்படி தான் இருக்கணும். அனுப்ப வச்சு சாஃப். ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சிவன் போடுறேன். இதுக்கப்புறம் வர பாட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அக்கா ஏக்கா இப்படி பண்ணிட்டீங்கலாம் கேட்காதீங்க. பட் நான் இதை வேறு மாதிரி கொண்டு போகிறேன். ஓகே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் செவன் கிங்ஸ். நான் தான் நிம்மி. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, டாடா, பை பை, லவ் யூ.